1706 ஜூலை 9 சோஃபியா ஹெட்விக் என்ற கப்பல் இந்தியா வந்தடைந்தது. சூரியனின் கதிரொளிகள் இந்தியா ஒளிரப் போகிறது என்று அறிவித்துக் கொண்டிருந்தன. தரங்கையின் தாரகையாய் இந்தியாவின் தரங்கம்பாடியில் காலடி எடுத்து வைத்தார் சீகன்பால்க். ஜெர்மானியம், ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற மொழிகளில் புலமை பெற்ற சீகன்பால்கோ தமிழ் தெரியாது. சிறு குழந்தைகளைப் போல மணலில் எழுதி பழகினார். 2 வருடங்களில் சிறந்த பண்டிதரானார். வேத புத்தகம் ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக இருப்பதைக் கண்டு நெஞ்சுருகினார். 1708 புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கி 1711 அதை அச்சிட்டு மக்களின் கைகளில் தவழச் செய்தார். ஆசிய மொழிகளில் முதலில் தமிழ் வேதாகமத்தை கொண்டு வந்த பெருமை இவரையே சாரும். ஆதரிப்பாரற்று அனாதைகளாக அலைந்த குழந்தைகளைக் கண்டு அவர்களுக்கு பள்ளிகளையும் விடுதிகளையும் கட்டினார். பாடநூல்களை எழுதினார். அச்சுக்கூடத்தை நிறுவினார். உலக ஞானத்தோடு இறை ஞானத்தை புகட்ட ஆலயங்கள் கட்டினார். சிறந்த போதகராக பணியாற்றினார். சாதி, மத, இன பேதமின்றி அனைவரின் வாழ்வையும் முன்னேற்றிய சீகன்பால்க் வாழ்ந்ததோ 37 வருடங்கள்தான். இவரால் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவே தலை நிமிர்ந்தது. அன்பரே, அயராது உழைத்து குறுகிய காலத்தில் மாபெரும் பணி செய்த சீகன்பால்குவைப் போல் நாம் மாற வேண்டாமா? திருச்சபையும் சமுதாயமும் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது அல்லவா? உமது பதில் என்ன? நான் என்னை காத்துக்கொள்ளாமல் உண்மையை காத்துக்கொள்ளும் வரைக்கும் இதே மன தைரியத்துடன் இருப்பேன். மேலும் இதேபோல் மாமனிதர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. தேவனுக்கே மகிமை.